வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, நெட்ஃபிளிக்ஸ்ல இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க ரிவால்வர் ரிட்டா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் இந்த வருஷம் தான் வெளியாச்சு. பெருசா இது பாக்ஸ் ஆபீஸ்ல சக்சஸ் ஆகல. ஆனா படம் ஓவராலா பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நெட்ஃபிளிக்ஸ்ல முழு படத்தையே பாருங்க. கீர்த்தி சுரேஷ் தான் ஃபீமேல் லீடா பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். கீர்த்தி சுரேஷோட ஃபேமிலி இருக்காங்கல்ல, செய்யாத ஒரு கொலைக்காக மாட்டிக்கிறாங்க. எப்படியாவது பாடியை டிஸ்போஸ் பண்ணோம், அப்பதான் இதுல இருந்து தப்பிக்க முடியும்ன்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. ஆனா அப்படி இறந்து போனவரு ஒரு பெரிய ஆளா இருப்பாரு. அவரோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, யார் அப்பாவை கொன்னது, இப்ப அப்பா எங்கன்ற மாதிரிலாம் தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். கடைசியில என்ன ஆச்சுன்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத சில திருப்பங்களும் இந்த கதையில வச்சிருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் முடிஞ்சா கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். கர்மா இஸ் a பூமரேங் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்டோரியை நமக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. பிரபாகர்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் 2 கோடி ரூபாய் ஏமாந்திருப்பாரு. அதாவது ஒருத்தர் ஏற்கனவே வித்து போன இடத்தை இவர்கிட்ட விக்கிறதா சொல்லி காசெல்லாம் ஏமாத்திருப்பாரு. இப்ப 2 கோடி ரூபாயை இழந்துட்டுமே அப்படின்ற மாதிரி பிரபாகர் சோகத்துல இருக்காரு. தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கன் எடுத்து இவரே ஷூட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இப்ப நமக்கு வேற ஒரு ரவுடியை பத்தி காட்டுறாங்க. இவர் பேரு என்னன்னு பாத்தீங்கன்னா பாண்டியன் அப்படின்றது. இந்த பாண்டியனை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் இருப்பான். பையன் பேரு பாபி அப்படின்றது. அப்பா கொண்டுனா முன்னாடி சண்டை செய்யறதுல இவன் வல்லவனா இருப்பான். அப்பாக்கு ஒரு ரவுடி தொடர்ச்சியா குடைச்சல் தந்துகிட்டே இருக்காரு. அந்த ரவுடியோட கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த ரவுடியோட கதையை முடிச்சிடறான். அந்த ரவுடிக்கு ரெட்டின்னு ஒரு தம்பி இருப்பாரு. அந்த ரெட்டிக்கு அண்ணனோட தலையை இவர் அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப ரெட்டி இருக்கார்ல, அண்ணனோட தலையை பார்த்து பயங்கரமா வருத்தப்படுறாரு. இந்த விஷயத்த பண்ணது அந்த பாபி தானே, கண்டிப்பா பாபியோட அப்பாவான பாண்டியன் தலையை நான் வெட்டுவேன், அதை பையனுக்கு அனுப்பி வைப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சபதம் எடுத்துட்டு இருக்காரு. சோ 2 கேங்குக்குள்ள சண்டைன்றதை நமக்கு காட்டுறாங்க. இதுக்கும் பிரபாகரோட சாவுக்கும் சம்பந்தம் இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. என்ன சம்பந்தம் அப்படின்றது கிளியரா தெரியல. இங்கதான் ரிவால்வர் ரிட்டான்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேரு ரீட்டாவா இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் பீஸா எல்லாம் ரெடி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அம்மா கிட்ட இருந்து கால் வருது, இன்னைக்கு சீக்கிரமா வந்துருன்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா, அவ நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் உன் வீட்டுல கார் வாங்கி தந்தாதான் திரும்பி வீட்டுல சேர்த்துப்பன்ற மாதிரி அனுப்பி விட்டுருப்பாரு. இப்ப அக்காவோட பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேவா இருக்கும். அதை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் இவங்க கேக்கெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாடி அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. சரிமா அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்பலாம் ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு பாண்டியன் அப்படின்ற ஒரு பெரிய ரவுடியை காமிச்சாங்கல்ல, அந்த ரவுடிக்கு லல்லுன்ற ஒரு பிம்பு கால் பண்ணிட்டாரு. இந்த பிம்பு இருக்கார்ல, புதுசா நிறைய பொண்ணுங்க வந்திருக்காங்க, நான் வீடியோஸ் அனுப்புறேன் பாருங்கன்ற மாதிரிலாம் அனுப்பி வைக்கிறாரு. சோனியான்ற ஒரு பொண்ணோட வீடியோ தான் அனுப்பியிருப்பாரு. இதை பாக்குற பாண்டியனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. இந்த பொண்ணு இருக்காளா, நான் உடனே கிளம்பி வரேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இந்த பாண்டியனை பொறுத்த வரைக்கும் 2 பசங்க ஏற்கனவே பாபின்னு ஒருத்தரை காமிச்சிருப்பாங்க. இதை தாண்டி சீட்டான்னு ஒருத்தர் இருக்காரு. சீட்டாவும் என்னப்பா பொண்ணுங்க கூட ஜல்சா பண்ண போக போறியான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. டே இதெல்லாம் அப்பா கிட்ட நீ பேசக்கூடாது, உள்ள போன்ற மாதிரி இவரை அனுப்பி வர்றாரு. இந்த பாண்டியனுக்கு லல்லுன்னு ஒருத்தர் கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு பாத்தீங்களா, இவர் வேற ஒருத்தருக்காக தான் இந்த மாதிரி போன் பண்ணி பேசியிருப்பாரு. அந்த நபரோட பேரு மார்டின் அப்படின்றது. அவர் வரப்போற பாண்டியன் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி தான் ஆளுங்களோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஹெல்ப் பண்றதுக்காக லல்லுக்கு ஒரு அமௌண்ட் தரதா சொல்லியிருப்பாரு. அதனால தான் லல்லு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. இந்த மார்டினுக்கும் பாண்டியனுக்கும் என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். மார்டினுக்கும் பாண்டியனுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரெட்டின்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவருக்கும் பாண்டியனுக்கும் பிரச்சனை இருக்கும். இப்ப ரெட்டிக்காக தான் மார்டின் இந்த வேலையை பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்காரு. இந்த வேலை பண்றதுக்கு 5 கோடி ரூபாய் அவர்கிட்ட பேரம் பேசி வச்சிருக்காரு. ரீட்டா சம்சாலாம் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. அக்கா கேக் மட்டும் அப்புறமா வந்து தரேன்ற மாதிரி கடைக்கார பையன் சொல்றான். இப்ப ரீட்டா என்ன பண்றாங்கன்னா மாமாக்கு கால் பண்றாங்க. இன்னைக்கு உங்க பொண்ணு பர்த்டே வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க வரதட்சணையா கார் தந்தாதான் நான் வருவேன், இல்லனா வரமாட்டேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. நீ வரவே தேவையில்லைன்ற மாதிரி உங்க கோவமா பேசிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பாண்டியன் அந்த பொண்ணை பாக்குறதுக்காக கிளம்பிட்டு இருக்காரு. அப்ப சின்ன பையன் கெலாட்டா பண்ணிக்கிட்டே இருக்கான், என்னையும் கூட்டு போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதனால இவர் இருக்கார்ல, அவனுக்கு நிறைய காசெல்லாம் தந்துடுறாரு. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பலாம் ஆரம்பிக்கிறாரு. அந்த பாண்டியன் வந்தா சொல்லுன்ற மாதிரி மார்டின் ஆளு கிட்ட சொல்லியிருப்பாரு. ஒரு ஆள் கண்காணிச்சுக்கிட்டே இருக்காரு. அண்ணன் இப்பதான் பாண்டியனோட கார் வந்திருக்கு, காருக்குள்ளேயே தான் இன்னும் உட்காந்துட்டு இருக்கான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. வந்த பாண்டியன் இருக்கார்ல, கொஞ்சம் ட்ரக் எல்லாம் எடுக்கிறாரு. இவர்கிட்ட எப்பவுமே 2 போன் இருக்கும். அதுல ஒரு போன் இருக்குல்ல, தெரியாதனமா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருது. அதை இவர்
இவர் கவனிக்க மாட்டாரு. சரி இப்ப நடந்து போலாம் அப்படின்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப நம்ம ரெடியா இருந்தா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி இங்க அந்த பொண்ணும் அதே மாதிரி அந்த லல்லுவும் ரெடியா இருக்காங்க. வந்தோன போட்டு தள்ளுறது தான் இவங்க பிளானா இருக்கும். வந்துட்டு இருக்கவரு தப்பான ரூட் பக்கம் திரும்புறாரு. ஆக்சுவலா லல்லு வந்து லெஃப்ட் சைடுல 5வது வீடுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா ரைட் சைடுல 5வது வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காரு. என்ன தப்பா போறாருன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. போனவர் என்ன பண்றாருன்னா நம்ம ஈரனோட வீட்டுக்கு போயிடுறாரு. ஈரன் தான் அந்த பொண்ணு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஈரனும் யாருங்க நீங்க வெளியே போங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இவர் போதையில இருக்கிறதுனால வாங்க வாங்கன்னு ஈரன் கூப்பிடுற மாதிரி இவருக்கு தோணுது. இவருமே ஈரனை கட்டி பிடிக்கிற மாதிரிலாம் பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. அப்ப அம்மா செல்லம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஈரனோட அம்மா பேரு செல்லம்மா அப்படின்றது. என் பொண்ணுகிட்ட என்ன பண்ண பாக்குற, முதல்ல வெளியே போடா அப்படின்ற மாதிரி அம்மாவும் கோவமா பேசிட்டு இருக்காங்க. இவர் பெரிய ரவுடின்னு தெரியாம இப்படி பேசிட்டு இருக்காங்க. இவர் கோவத்துல என்ன பண்றாருன்னா கன்னெல்லாம் எடுத்து நீட்டுறாரு. பயத்துல இவங்க ரெண்டு பேருமே இவர் அட்டாக் பண்றாங்க. அப்படி அட்டாக் பண்ணதுல இவர் பொத்துன்னு போய் விழுறாரு. அதே சமயம் இவருக்கு லல்லு கிட்ட இருந்து கால் வந்துட்டு இருக்கும். அந்த காலும் ஆன் ஆயிருது. சோ இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் அந்த சைடுல இருந்து லல்லு கேட்டுட்டு இருக்காரு. என்னமோ நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்க மார்ட்டின் கிட்ட சொல்லிட்டாரு. இப்பதான் அவங்களுக்குள்ள பேசிக்கிறது இவரோட காதுல கேக்குது. அது செத்து போயிட்டாரு போல அப்படின்ற மாதிரி அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. யாரு இவன் நம்ம வீட்டுல வந்து செத்து இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அவன் செத்து போயிட்டானா அப்படின்ற மாதிரி இங்க இருக்க லல்லு இருக்காருல மார்ட்டின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. கேக்க கொடுக்கறதுக்காக அந்த பையன் வந்திருப்பான். கூட பக்கத்து வீட்டு லேடி ஒருத்தவங்களும் வந்திருக்காங்க. ஐயோ இவன் அதுக்குள்ள வந்திருக்கா அப்படின்ற மாதிரி அம்மா யோசிக்கிறாங்க. இவளை எப்படி அனுப்பணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அம்மா ஒரு ஐடியாவை பண்றாங்க. அவ சோறுனா சீக்கிரமா வந்துருவான்ற மாதிரி வேணும்ட்டே சவுண்டா பேசுறாங்க. இது வெளியே நின்னுட்டு இருக்க அந்த லேடிக்கு கேட்டதுல அந்த லேடியும் நான் சோத்துக்கு அலையறவளா இப்படியா பேசுற, நான் வரவே மாட்டேன்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. எப்படா அவ போயிட்டான்ற மாதிரி இப்ப கேக்க வாங்குறதுக்கு மட்டும் கதவை திறக்கிறாங்க. அந்த கேக்க தர பையன் இருக்கான்ல வேலைக்காக சொல்லி வச்சிருப்பான் போல. அக்கா அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். அதெல்லாம் நான் பார்த்து பண்றேன், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி இவங்களுமே வேகமா அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம பண்ண வேண்டியதை இந்த குடும்பம் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி மார்ட்டின் சந்தோஷம் தான் படுறாரு. எப்படியாவது அவங்களுக்கு தெரியாம பாடியை மட்டும் அங்க இருந்து தூக்கணும் மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்பதான் ஈரனோட அக்காவும் சரி தங்கச்சியும் சரி வெளிய இருந்து உள்ளலாம் வராங்க. அப்படி உள்ள வந்தவங்க பாடி இருக்கிறத கவனிச்சிடுறாங்க. தங்கச்சி அந்த பாடியை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அக்கா இவன் பேரு பாண்டியனு, இவன் பாண்டிச்சேரியில பெரிய டானுக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஒரு பெரிய டானோட கதையை நம்ம முடிச்சிட்டுமா அப்படின்ற மாதிரி குடும்பமே இந்த இடத்துல பயந்துட்டு இருக்காங்க. அம்மா இருக்காங்கல்ல நம்ம தான் வேணும்ட்டே பண்ணல, போலீஸ் கிட்ட போயிடலான்ற மாதிரி சொல்றாங்க. இல்லம்மா நம்ம போலீஸ் கிட்ட போக முடியாது, ஏற்கனவே எனக்கும் இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டருக்கும் ஒரு பிரச்சனை போறது உனக்கு தெரியாதான்ற மாதிரி கேக்குறாங்க. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இவங்க பீஸா கடையில சாப்பிட்டு பில்ல பே பண்ண மாட்டேன்னு பிரச்சனை பண்ணிருப்பாரு. இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவருக்கு தெரியாம வீடியோ மாதிரி எடுத்திருப்பாங்க. சோசியல் மீடியால அந்த வீடியோ பயங்கரமா பரவி இருக்கும். அதனால அவரை டிபார்ட்மெண்ட்ல சில மாசம் சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. ஒன்னால் தான் எனக்கு சஸ்பென்ஷன் கிடைச்சது, அவ்வளவு சீக்கிரத்துல உன்னை விட மாட்டேன், நிச்சயமா சமயம் கிடைக்கும் போது பழி வாங்குவேன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இப்ப அவர்கிட்ட போனா இதை வச்சு பெரிய பிரச்சனையா மாத்திருவாரு, நமக்கு தான் பிரச்சனை, நம்மளே டிஸ்போஸ் பண்ணா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அக்கா இவர் போன் நம்பர் வச்சு ட்ரேஸ் பண்ணி வந்துட்டா என்ன பண்ணுவேன்ற மாதிரி தங்கச்சி கேட்கிறா. அதெல்லாம் ஒன்னும் ட்ரேஸ் பண்ண முடியாது, இந்த ஏரியாவை தான் ட்ரேஸ் பண்ண முடியும், நம்ம வீடு வரைக்கும் ட்ரேஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப முதல்ல பர்த்டே பார்ட்டியை நம்ம நடத்தலாம், அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் பாத்துக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இவரோட பாடியை ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணிடுறாங்க. பர்த்டே பார்ட்டிக்காக ஒவ்வொருத்தரா வராங்கல்ல எல்லாரையும் வெல்கம் பண்றாங்க. அவங்க கிட்ட சாதாரணமா இருக்க மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பர்த்டே பார்ட்டி முடிஞ்சு எல்லாருமே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஸ்டார்டிங் பிரபாகர்னு ஒருத்தர் இறந்து போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அவரோட ஃபேமிலி தான் இந்த ஃபேமிலின்னு நமக்கு தெரிய வருது. நீ பாட்டுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி தற்கொலை பண்ணிட்டு போயிட்ட, இப்ப பொண்ணுங்களை வச்சு நான் தான் கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி செல்லமா இருக்காங்கல்ல, அவர் போட்டோவை பார்த்த மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. அம்மா நம்ம பிளான போடணும் அப்படின்ற மாதிரி இப்ப பொண்ணு இருக்காங்கல்ல பிளான பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தங்கச்சி நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கல்ல, நீட் எக்ஸாம் நடக்க போது அந்த பகுதிக்கு நம்ம போற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிடலாம். அப்படி போற வழியில காட்டு பகுதி இருக்கும்ல, அங்க இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலாம், பிரச்சனையே வராதுன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்க எல்லாத்தையும் இன்னமும் வெளியே இருக்க மார்ட்டின் கேட்டுட்டு தான் இருக்காரு. ஏன்னா அந்த நபரோட போன் இன்னும் ஆன்ல இருக்கு, அதை கவனிக்காம தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. கேட்டுட்டு இருக்க மார்ட்டினே ஒரு ஸ்டேஜ்ல காலை கட் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் இவங்க பேசுறத நம்ம கேட்கணும்ன்ற அவசியம் கிடையாது, ஏன்னா இவங்க போடுற பிளான் நாளைக்கு தான் நடக்க போகுது, அதுக்கு முன்னாடியே உள்ள போய் நம்ம பாடியை தூக்கிடலான்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. அப்ப லல்லு கிட்ட இருந்து கால் வருது. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு எனக்கு காசு தாங்க, 50 லட்சம் ரூபாய் பேசுனீங்கல்ல தாங்கன்னு கேக்குறாரு. உன் வீட்டுக்கு வரல, வேற ஒரு வீட்டுக்கு தானே போனா, காசுலாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இது தர முடியாதா, அப்படி தர முடியலனா நான் அந்த பாபி கிட்ட விஷயத்த சொல்லுவேன்ற மாதிரிலாம் லல்லு மிரட்டுறாரு. சரி லல்லு இந்த இடத்துக்கு வந்து காசை வாங்கிக்கோன்னு மார்ட்டின் சொல்றாரு. அந்த இடத்துல போய் காசை தராம அவன் கதையை முடிக்கலான்ற மாதிரி பக்கத்துல இருக்க இவரோட ஆளுங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் தப்பு இல்லையான்னு ஆளுங்க கேக்குறாங்க. அதெல்லாம் தப்பு இல்லைன்ற மாதிரி மார்ட்டினும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த லேடிஸ் இருக்காங்கல்ல, ஃப்ரிட்ஜுக்குள்ள பாடியை வைக்கலான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துடுறாரு. இவன் எதுக்கு வந்தான்ற மாதிரிலாம் இவங்க பயந்துட்டு இருக்காங்க.
வந்தவர் இவர் யாரு என்னெல்லாம் கேட்கிறாரு. இந்த மாப்பிள்ள போதையில இருக்கிறதுனால இவங்க என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த மாப்பிள்ளையோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இவர் குடிபோதையில இருந்தாருன்னா காலையில என்ன நடக்குது அப்படின்றது சுத்தமா இவருக்கு ஞாபகம் இருக்காது. அதனால இன்னும் சரக்கடிக்க வச்சுட்டு இவரை தூங்க வச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி எல்லாருமே பிளான போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மார்ட்டினை பொறுத்த வரைக்கும் லல்லுவை முடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்கவரோட பேரு தேவா அப்படின்றது. இப்ப மீதி 2 பேர் இருக்காங்கல்ல தேவா சப்போர்ட்டர்ஸா மாறிடுறாங்க. இந்த மார்ட்டின் கதையை முடிச்சிடலான்ற மாதிரிலாம் பிளான போட்டுட்டு இருக்காங்க. இது ஏன் கதையை முடிக்க போறீங்களா எதுக்குன்ற மாதிரி மார்ட்டின் கேட்கிறாரு. நீ 5 கோடி ரூபாய் சம்பாதிக்க போற, ஆனா எங்களுக்கு வெறும் 10 லட்சம் ரூபாய் தரதா சொன்ன. 5 கோடி ரூபாயை நாங்களே எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். துரோகம்லாம் தப்பில்ல நீ தானே சொன்ன, சாவுன்ற மாதிரி இவங்களுமே மார்ட்டின் கதையை முடிச்சிடுறாங்க. இப்ப அடுத்ததா லல்லு எப்படியும் காசு கேட்கறதுக்காக இந்த இடத்துக்கு வருவார்ல, அவருக்கு அதையும் முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கணக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இப்ப அந்த ரெட்டிக்கு கால் பண்ணி பேசுறாங்க. இதுக்கப்புறம் எங்க கூட தான் நீங்க டீல் பண்ண போறீங்க, ஏன்னா உங்ககிட்ட பேசின மார்ட்டின் செத்து போயிட்டான். இதுக்கப்புறம் நாங்க இந்த விஷயத்த பண்ணி தரோம், எங்களுக்கு 5 கோடி ரூபாயை தந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் டீல பேசிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் இங்க வந்த லல்லு கவனிச்சிருப்பாரு. இப்ப போனா நம்ம கதையை முடிச்சிருவாங்க, சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடலான்ற மாதிரி லல்லு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல சரக்கு வாங்குறதுக்காக சரக்கு கடைக்கு தான் வந்திருக்காங்க. அங்க ஒருத்தர் போதையை போட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் கண்டுக்காம இவங்களும் சரக்கு வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப மாமாவை பயங்கரமா சரக்கெல்லாம் அடிக்க வச்சிடுறாங்க. வண்டி ஏத்தி இவரோட வீட்டுக்கு அனுப்பி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப நமக்கு அந்த தேவாவையும் 2 அசிஸ்டன்ட்டையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே தம் அடிச்சுட்டு திரும்பி அந்த வீட்டுக்கு போலாம்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்தா அந்த குடிபோதையில இருக்கவர் இவங்க கிட்ட வந்து பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு. போலீஸை பார்த்தோன்னா அந்த குடிபோதையில இருக்கவர் ஓடிட்டு இருக்காரு. என்னடா உங்க கூட்டாளி ஓடுறான்ற மாதிரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டாங்க. தெரியாதவங்க கிட்ட எதுக்காகடா பேசுனீங்க, ஏறுங்கடா வண்டியிலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் நம்பாம இவங்களை ஏத்தி இங்க இருந்து கூட்டு போயிடுறாரு. இப்ப லேடிஸ் இருக்காங்கல்ல ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடலான்ற மாதிரி பாடியை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடுறாங்க. நைட்டு போன அப்பா இன்னும் வரலன்றது பாபிக்கு தெரிய வருது. எதுக்காக அப்பா போகும்போதே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலன்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. இப்ப அப்பாவை தேடி அலைய ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல ஒரு கார் வாங்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. வரதட்சணைக்கு கார் வாங்குற மாதிரி வாங்கிடலாம், அதை வச்சு பாடியை டிஸ்போஸ் பண்ணலாம்னு கணக்கு பண்ணிருப்பாங்க. இங்க இருக்க ஒரு ரேட்டு கொஞ்சம் அதிகமா சொல்லிட்டாரு. என்கிட்ட கூட நான் பேசுறேன்ற மாதிரி அம்மா பேசுறாங்க. 3 பொண்ணுங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா, பார்த்து குறைச்சு தான்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. சரி இன்னும் 10,000 ரூபாய் குறைக்கிறேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அது மூலியமா டீல் முடிஞ்சிருது. இவங்களுமே காசை தந்து இந்த காரை வாங்கிடுறாங்க. நமக்கு ஒரு இன்ஸ்பெக்டரை காட்டுவாங்க பாத்தீங்களா, அவரை பொறுத்த வரைக்கும் இந்த பாபிக்கு க்ளோஸ் ஆனவரா இருப்பாரு. அப்பா இந்த மாதிரி காணாம போயிருக்காரு, அவருக்கு 2 போன் இருக்கு, 2 போனையும் ட்ரேஸ் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் ஏத்துக்கிறாரு. அந்த குடிகாரன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார், எங்களை விடுங்கன்ற மாதிரி இந்த தேவாவும் 2 அசிஸ்டன்ட்டும் கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல இவங்களை உள்ள போட்டு லாக் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் லாக் பண்ண வச்சிடுறாரு. இந்த சைடு நமக்கு இந்த பாபியை காட்டுறாங்க. அப்பா எங்க போனாருன்றதை கண்டுபிடிக்கணும், ஏதோ ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருக்கிறதுக்காக தான் போயிருக்காரு, கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல கிளம்பலான்ற மாதிரி பாடி எடுத்துட்டு இருக்காங்க. கார் டிக்கில போட்ட மாதிரி இங்க இருந்து கொண்டு போறாங்க. இந்த தேவாவோட ஆளுங்கள்ல ஒருத்தருக்கு எதுக்கு எடுத்தாலும் தான்ற வார்த்தை வந்துடும். இங்க இருக்க போலீஸ் இருக்கார்ல அவன் தான்ற வார்த்தையை சொல்லாம என்கிட்ட பேசணும், அப்படி பேசினானா உங்களை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம லேட் பண்ணா அந்த ஃபேமிலி கிளம்பிடுவாங்கடா, எப்படியாவது அந்த வார்த்தையை சொல்லாம பேசுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இருந்தாலுமே இவரோட வாயில இருந்து அந்த வார்த்தை வந்துருது. அதனால போலீஸ் கோவப்பட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. இவங்களை திரும்பி செல்லுக்குள்ள போடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது வேலைக்காவது, நம்ம தப்பிச்சுதான் ஆகணும்ன்ற மாதிரி தேவா இருக்காருல போலீஸுங்களே போட்டு அடிக்கிறாரு. வாங்கடா சீக்கிரமா கிளம்பிடலான்ற மாதிரி இவங்க 2 பேரை கூப்பிடுறாரு. இப்ப வண்டி எடுத்துட்டு சேஃபான இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப அந்த ரெட்டி கிட்ட இருந்து கால் வருது. என்னடா பாடியை எப்பதான் தருவன்ற மாதிரிலாம் ரெட்டி கேட்கிறாரு. சீக்கிரமா தந்துடுறன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆனா ஈரேன் வீட்ல இல்ல, கிளம்பிட்டாங்கன்னு தெரிய வருது. ஈரேன் எங்க போயிருக்கான்றதை கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப பாபி இருக்கார்ல அப்பாவோட ஒரு போன் எங்க இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. அப்பாவோட காரை ஒருத்தன் திருடி இருப்பான். அப்படி திருடின காரை தான் ஈரேன் கிட்ட அவன் வித்திருப்பான். உங்க அப்பாவோட காரை நான் திருடினேன், அதுக்குள்ளதான் இந்த போன் இருந்தது, மத்தபடி அந்த பாண்டியன் யாரு என்னன்னா எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். சரி யார்கிட்ட காரை வித்த, ஏன்னா காரை வாங்கினவங்க சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டீட்டெயில் எல்லாம் கேட்கிறாரு. ரீட்டான்னு ஒருத்தி கிட்ட தான் வித்தேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். ஓஹோ ரீட்டாவா, எனக்கு நல்லா தெரியும்ன்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு நான் அந்த ரீட்டாவை பாத்துக்கிறேன், நீ இன்னொன்னு போனை ட்ராக் பண்ற வேலையை பாருப்பா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அனுப்பி வைக்கிறாரு. இப்ப ரீட்டாவும் ஃபேமிலியும் சேர்ந்த மாதிரி எப்படியாவது பாடியை டிஸ்போஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி கார்ல வந்துட்டு இருக்காங்க. இப்ப பெட்ரோல் ஃபில் பண்றதுக்காக ஒரு இடத்துல காரை நிறுத்தி வச்சிருப்பாங்க. அப்பன்னு பார்த்து பின்வழியா வந்து யாரோ இடிச்சிடுறாங்க. அம்மா இருக்காங்கல்ல பார்த்து வரமாட்டியான்ற மாதிரி சண்டெல்லாம் போடுறாங்க. ஆனா அங்க வந்திருக்கிறது சீட்டா. சீட்டாவும் அந்த பாண்டியனோட பையன்றது உங்களுக்கு தெரிய வருது. இது தெரிஞ்சோன்னு அம்மா பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, நான் சாப்பிடல அதனால தான் கோவப்பட்டு பேசிட்டேன், மன்னிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி நைஸா பேசிட்டு கிளம்புறாங்க.
இது அப்பாவோட கார் மாதிரியே இருக்கே, ஆனா நம்பர் வேறையா இருக்கு, நம்ம அப்பாவோட கார் இல்ல போலன்ற மாதிரி இவரும் விட்டுறாரு. தம்பியை பொறுத்த வரைக்கும் அப்பா ஒரு விலைமது வீட்டுக்கு போனதா சொல்லியிருப்பான். விலைமது வீடு எங்க, கார் விட்டதுக்கு பக்கத்துல தான் வீடு இருக்கணும்ன்ற மாதிரி ஒவ்வொரு வீடா இவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணவங்க அந்த லல்லுவோட வீட்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த இடத்துக்கு தான் அப்பா வந்திருக்கணும், இந்த இடத்துல தான் லல்லு ஏதோ பண்ணிருக்கான் போல, அந்த லல்லுவை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டருமே நம்ம ஈரனை பத்தி விசாரிக்கிறாரு. ஈரன் தங்கச்சி எக்ஸாம்காக வேற ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிருக்காங்கன்ற மாதிரி இங்க இருக்க பொண்ணு சொல்றாங்க. அந்த இடத்துக்கு போகணும்ன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்ப ஈரனோ ஃபேமிலியும் பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு ஒரு பகுதிக்கு வந்துடுறாங்க. இப்ப டிக்கில இருந்து பாடி எடுத்து இங்க டிஸ்போஸ் பண்ணிடலாம்ன்ற மாதிரி டிக்கியை திறக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த சீட்டாவோட கார் பின்னாடி இடிச்சது பாத்தீங்களா, அதுல லாக் உடைஞ்சிருக்கும், அதனால இவங்களால ஓபன் பண்ண முடியல. கார் டிக்கி இவங்களால திறக்க முடியல. என்ன திறக்க முடியல, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுறாங்க. அந்த தங்கச்சிக்கு எக்ஸாம்க்கு டைம் ஆயிருச்சு, தங்கச்சியை விட்டுட்டு எப்படியாவது மெக்கானிக் ஷெட்ல வச்சு ஓபன் பண்ணிடலாம்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. தங்கச்சி கிட்ட நல்லபடியா எக்ஸாம் எழுது அப்படின்ற மாதிரி இவங்களுமே எக்ஸாம் ஹால்ல விட்டுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. மெக்கானிக் ஷெட் எங்க இருக்குன்ற மாதிரி தேடிக்கிட்டே தான் கிளம்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இவங்க எங்க இருக்காங்க, அந்த காரை இவங்க தான் வச்சிருக்காங்க, கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காரு. லல்லுவை பொறுத்த வரைக்கும் நிறைய கிளையண்ட்டுக்காக வேலை பார்த்திருப்பார்ல, அந்த கிளையண்ட் மூலியமா லல்லுவை ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா லல்லுவை இவங்களால சுத்தமா ரீச்சே பண்ண முடியல. இப்ப அப்படியே கட் பண்ணி இவங்கள காட்டுறாங்க. ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்து ஓபன் பண்ணிடுறாங்க. அவர் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் நினைக்கிறதுக்குள்ள இவங்க கதவை சாத்திட்டு நன்றி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கார்ல வந்துட்டு இருக்கும்போது மாமா இருக்காரு பாத்தீங்களா, எதர்ச்சியா இவங்க வந்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. என்ன கார்லாம் வாங்கியிருக்கீங்க, யாருக்கு வாங்குனீங்கன்ற மாதிரி வேகமா இந்த கார்ல ஏறி உட்காந்துடுறாரு. உங்களுக்கு தான் மாப்பிள்ள வாங்கியிருக்கோன்ற மாதிரிலாம் சமாளிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவர் வேற தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கார்ல, இவரை எப்படியாவது கழட்டி விடணும்னு யோசிக்கிறாங்க. அதுக்காக செல்லமா நெஞ்சு வலி வந்த மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன பொண்ணு கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனா பொண்ணு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்லாம் இங்க பண்ண முடியாது, கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்லிட்டாரு. டாக்டர் பொய்யான காரணம் சொல்லி தான் நாங்க கூட்டு வந்திருக்கோம், எங்க மாப்பிளைக்கு மனநல பாதிப்பு இருக்கு, இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்ற மாதிரி அந்த மாப்பிளையை இந்த இடத்துல சிக்க வச்சிருக்காங்க. இவங்க கிளம்பணும்ல, அதுக்கு டிஸ்டர்பன்ஸா இவர் இருக்க கூடாதுன்றதுக்காக தான் இப்படி சிக்க வச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த லல்லுவை எப்படிதான் ட்ரேஸ் பண்றது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பாபி செம்ம கோவத்துல இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு பைக் லாகர் இருக்காரு பாத்தீங்களா, வலிய விடுங்க கண்ணுங்களா, வலிய விடுங்க கண்ணுங்களான்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அதாவது டிடிஎஃப் வாசனை கிண்டல் பண்றதுக்காக இந்த சீனை வச்சிருக்காங்க. இப்ப கோவத்துல இருக்க பாபி இருக்காரு பாத்தீங்களா, இந்த பைக் லாகரை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காரு. இப்பதான் இந்த சீட்டாக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அது என்னன்னா, அப்பா ஒரு பொண்ணை பார்க்க போனார்ல, அந்த பொண்ணு வந்து மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே அப்படின்றதுக்கு ரீல்ஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. சோ அந்த ரீல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம், அந்த பொண்ணை கண்டுபிடிச்சா லல்லுவை கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சூப்பர் ஐடியான்ற மாதிரி இவங்களுமே ஒவ்வொரு ரீல்ஸா வச்சு கேக்குறாங்க. அதாவது அந்த மல்லிப்பூன்ற சாங்குக்கு யாரெல்லாம் ரீல்ஸ் பண்ணிருக்காங்களோ அது எல்லாத்தையும் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த மோனிகான்ற பொண்ணோட ரீல்ஸும் வந்துருது. இந்த பொண்ணோட ரீல்ஸை தான் அப்பா பார்த்தாரு, இந்த பொண்ணை பார்க்கறதுக்காக தான் போனாருன்ற மாதிரி சீட்டா சொல்றான். இதனால இந்த பொண்ணு யாரு என்னன்றதை விசாரி அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட பாபி சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட்டும் ஏத்துக்கிறாரு. இப்ப ரெட்டி இருக்கார்ல, எப்பதான்டா பாடியை ஒப்படைப்பன்ற மாதிரி கேக்குறாரு. சீக்கிரமா ஒப்படைச்சிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இந்த தேவா பேசிட்டு இருக்காரு. தேவா இப்படி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஈரனோட கார் போயிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. அங்கதான் போறாங்க, ஃபாலோ பண்ணு ஆளுங்க கிட்ட சொல்றாரு. ஆளுங்களும் வேகமா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க வந்துட்டு இருக்கும்போது போலீஸ் ஒரு ஸ்டேஜ்ல துரத்த ஆரம்பிக்கிறாரு. ஒரு இடத்துல அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, ஈரனோட காரை பிளாக் பண்ணிடுறாரு. போலீஸ் இருக்கிறதுனால இவங்களால பக்கத்துல போக முடியல, நம்ம அப்படியே ரிவர்ஸ் எடுத்து போயிடலான்ற மாதிரி இவங்களும் ரிவர்ஸ் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இவங்களை லாக் பண்ணி பிடிச்சிடுறாருல, திருட்டு காரை யூஸ் பண்ணிருக்கீங்கல்ல, அதனால தான் உங்களை லாக் பண்ணிருக்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அதுவும் பாண்டியன் காரை யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டாரு. நம்ம சாவடிச்சவனோட காரை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்குமா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி லல்லுவோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை காட்டுறாங்க. லல்லுவை பத்தி விசாரிக்கும் போது தான் இவரை பத்தி தெரிய வந்திருக்கும். இவர்கிட்ட லல்லுவை பத்தியும் மோனிகாவை பத்தியும் கேக்குறாங்க. நம்ம பாபியை பொறுத்த வரைக்கும் கண்ணை வச்சு அவங்க உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களான்னு கண்டுபிடிச்சிருவாரு. என் கண்ணை பார்த்து பேசுன்னு சொல்லிட்டாரு. இவருமே கண்ணை பார்த்து அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, தெரிஞ்சா கண்டிப்பா சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால இவங்களும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க போனதை பார்த்த அந்த நபர் இருக்கார்ல, லல்லுக்கு கால் பண்ணிட்டாரு. லல்லு மோனிகா எங்க இருக்காங்கன்னு இவருக்கு நல்லா தெரியுது, போய் தான் சொல்லியிருக்காரு போல. லல்லு உன்னை தேடி பாபி வந்தான், கவனமா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா பாபியும் ஆளுங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது இவரோட கண்ணை பார்க்கும் போதே இவர் போய் தான் சொன்னாருன்றத பாபி கண்டுபிடிச்சிருப்பாரு. போற மாதிரி பாவலா பண்ணிட்டு திரும்பி வந்திருப்பாரு. அப்படி வந்த பாபி இருக்கார்ல, டே லல்லு என் அப்பாவை நீ என்னடா பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சத்தியமா நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி லல்லு இருக்கார்ல காலை கட் பண்ணிடுறாரு. போனை கட் பண்ணிட்டான், நம்ம ட்ரேஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவர் ஆளுங்க கிட்ட சொல்றாரு. வீடியோ எடுத்து என்ன அசிங்கப்படுத்தினல, இப்ப நீ திருட்டுக்காரி யூஸ் பண்றேன்னு ஒன்னு அசிங்கப்படுத்துறன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. சார் நான் நீங்க பண்ணது தப்பு தான்
வேணாம் சார், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார், கொஞ்சம் காசுனா கூட தரேன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. சரி டீலிங்க பேசலாம், உள்ள இருக்க என்னோட ரூமுக்கு வான்ற மாதிரி இவருமே கூப்பிடுறாரு. அம்மா நான் பேசிட்டு வரேன்ற மாதிரி இவங்களுமே உள்ளலாம் வந்துட்டு இருக்காங்க. இவர் எனக்கு 3 மாசம் சம்பளம் போச்சு, எனக்கு சம்பளம் கூட கம்மி தான், ஆனா கிம்பளம் அதிகமா வரும், அந்த கிம்பளமும் உன்னால போச்சு, மொத்தம் எனக்கு ஒரு 50 லட்ச ரூபாய் லாஸ் ஏற்பட்டிருக்கு, 50 லட்ச ரூபாய் தான்னு கேக்குறாரு. சரி என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல சார், ஒரு 5 லட்ச ரூபாய் வேணா தரேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீயும் அழகா தான் இருக்க, உன் அக்காவும் அழகா தான் இருக்கா, ஏன் உன் தங்கச்சி கூட அழகா தான் இருப்பா, நீங்க 3 பேர் என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்கு காசே வேணான்ற மாதிரி தப்பு தப்பா பேசுறாரு. இதனால கோவப்பட்ட இவங்க இருக்காங்கல்ல வார்த்தையை விட ஆரம்பிக்கிறாங்க. இதனால அவருமே டென்ஷன் ஆயிடுறாரு. ஓஹோ என்னையே எதிர்த்து பேசுறீங்களா, நீங்க வெளியே போக முடியாது, உங்களை லாக் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. ஈரனோட காரை எப்படியாவது எடுக்கணும்ல, இப்ப தேவாவும் ஆளுங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்பதான் கொசு மருந்து அடிக்கிறதுக்காக ஒருத்தர் உள்ள போறாரு. இந்த கேப்ல வண்டியில இருக்கிறத தூக்கிடலான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவரு வேற லாக் பண்ணி வைக்க போறேன்னு சொல்றாருல, ஈரன் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் கரெக்டா கொசு மருந்து அடிக்கிறவரு இந்த இடத்துக்கு வராரு. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா சட்டுன்னு அவர்கிட்ட இருக்க மிஷினை புடிங்கிடுறாங்க. இங்க இருக்க இன்ஸ்பெக்டரோட முகத்துல அடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த இடம் புகை மூட்டமா மாறிடுது இல்ல, இந்த கேப்ல தப்பிச்சிடலாம் வாங்கன்ற மாதிரி அம்மாவையும் அக்காவையும் கூப்பிடுறாங்க. இப்ப 3 பேருமே வேகமா வெளியே வந்து கார் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தேவாவும் ஆளுங்களும் பாடி எடுக்கலாம் நினைக்கிறதுக்குள்ள அவங்க கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. சே கிளம்பிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தேவாவும் ஆளுங்களும் இந்த இடத்துல டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்த போலீஸ் இருக்கார்ல, ஏற்கனவே இவங்க தப்பிச்சு போனாங்கல்ல, இவங்கள விடக்கூடாதுன்ற மாதிரி இவங்கள துரத்த ஆரம்பிக்கிறாரு. இவங்களோட கார் கொஞ்சம் தள்ளி தானே இருந்தது, இவங்களுமே கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ என்ன போலீஸ் நம்மள துரத்துறாங்கன்ற மாதிரி இவங்க பயந்து போறாங்க. அதே சமயம் ஈரனோட காரையும் நம்ம ஃபாலோ பண்ணணும்ன்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்மள போலீஸ் ஜீப் கூட ஃபாலோ பண்ணல, ஆனா வேற யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் எதுக்குன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ஈரன் ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியாவது அந்த காருக்கு ஆட்டம் காமிக்கணும்ன்ற மாதிரி ஆட்டம்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ரெட்டி கிட்ட இருந்து கால் வருது. எப்பதான்டா பாடியை தருவன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ரெட்டி ரெட்டி சீக்கிரமா பாடி கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி இவரும் சமாளிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே ஃபாலோ பண்ண கார் கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. இப்ப ஒரு இடத்துக்கு வந்து ரிலாக்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பேசாம இங்கேயே பாடியை புதைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த தேவாவும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி எதிர வந்து நிக்கிறாங்க. இவங்க காரை பிளாக் பண்ண மாதிரி தான் நிக்கிறாங்க. ஒண்ணுமே உங்களுக்கு புரியல, நீங்க யாரு என்னன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப தேவாவும் விஷயத்த சொல்றாரு. நீங்க அந்த பாண்டியனை சாவடிச்சது எனக்கு தெரியும், அவனோட பாடி மட்டும் தான் எனக்கு தேவை, பாடியை ஒழுங்கா தந்துருங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஓஹோ இதுக்குதான் நீங்க வந்தீங்களா, இவ்வளவுதான் விஷயமா, நாங்க கூட தேவையில்லாம பயந்துட்டோம், பாடி தானே தாராளமா எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இப்ப இவரும் பாடியை எடுத்துக்கலான்ற மாதிரி கார் டிக்கியை ஓபன் பண்றாரு. உள்ள பார்த்தா பாடி காணாம போயிருக்கு. பாடி எங்க போச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இங்கதான் பாடி இருக்குன்றது லல்லுக்கும் தெரியும் பாத்தீங்களா, லல்லுவும் இந்த ஃபேமிலியை ஃபாலோ பண்ணிருப்பாரு. அப்படி ஃபாலோ பண்ணவரு இவங்க அந்த மாப்பிளைய ஹாஸ்பிட்டலுக்கு சேர்க்கறதுக்காக உள்ள போனாங்கல்ல, அப்போ ஒரு கேப் கிடைச்சிருக்கும், இப்போ தூக்கிடலான்ற மாதிரி நைஸா தூக்கிருப்பாரு. லல்லுவும் மோனிகாவும் சேர்ந்த மாதிரி தான் தூக்கிருப்பாங்க. இப்ப அவங்க கண்ட்ரோல்ல தான் பாடி இருக்குன்றது நமக்கு தெரிய வருது. அவங்க 2 பேர் சேர்ந்த மாதிரி இப்ப ரெட்டிக்கு கால் பண்றாங்க. இப்ப யாரா புதுசா பேசுறீங்கன்ற மாதிரி ரெட்டி கேக்குறாரு. இப்ப பாடி எங்க கிட்ட தான் இருக்கு, எங்க கூட டீல் பேசுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. போட்டோ எடுத்து அனுப்புங்க அப்பதான் நம்புவேன்ற மாதிரிலாம் ரெட்டி சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல செல்லமா இருக்காங்கல்ல, ஒருவேளை பாண்டியன் சாவல போல, அவரே சூட்கேஸ் பெட்டியை ஓபன் பண்ணி தப்பிச்சிட்டாரு போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் தேவா நம்ப மாட்டாரு. அப்பதான் தேவாக்கு போன் கால் வருது. அந்த ரெட்டி தான் கால் பண்ணிருக்காரு. வாங்கிட்ட பாடி இருக்குன்னு சொன்னேன், ஆனா வேற ஒருத்தன் தான் பாடியை வச்சிருக்கான், அவன் பேரு லல்லுன்னு சொன்னான், நான் லல்லு கிட்டயே வாங்கிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது லல்லு கிட்ட பாடி இருக்கான்ற மாதிரி தேவா ஷாக் ஆயிடுறாரு. அந்த லல்லுவை உடனே ட்ரேஸ் பண்ணும், நம்பர்லாம் ட்ரேஸ் பண்ற இடத்துல இந்த ரீட்டாக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வேலை பார்ப்பாரு. உனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அங்க வேலை பார்க்கறாருல, உடனே இந்த நம்பர் எங்க இருக்குன்றதை ட்ரேஸ் பண்ணி சொல்லுன்ற மாதிரிலாம் இந்த ரவுடி கேக்குறாரு. சரி இந்த ஹெல்ப் பண்றோம், ஆனா எங்களை விட்டுறணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி விட்டுறேன், சீக்கிரமா ட்ரேஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே அந்த ஃப்ரெண்டு கிட்ட விசாரிக்கிறாங்க, எங்க இருக்குன்றத சொல்றாங்க. அப்பயும் தேவா இருக்கார்ல, இவங்களை போக விட மாட்டாரு. ஒருவேளை அந்த இடத்துக்கு போய் லல்லு இல்லனா நாங்க என்ன பண்றது, அதனால ஒருத்தவங்க 3 பேரையும் பார்த்துப்பான், மீதி இருக்க நாங்க 2 பேர் லல்லு இருக்கானா இல்லையான்னு பாப்போம், அந்த பாடி கிடைச்சிருச்சுன்னா விட்டுருவோம், இல்லனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தேவாவும் மிரட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலா ஈரன் வீட்டுக்கு அப்பா கடைசியா வந்தாரு பாத்தீங்களா, ட்ரேஸ் பண்ணி இந்த இடத்துக்கு 2 பசங்களும் வந்துடுறாங்க. இதுல சின்ன பையன் தொண ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கான். அந்த ஃபேமிலியை நம்ம தேடி போனோம், அதுக்கு இவன் டிஸ்டர்பன்ஸா இருப்பான்றதுக்காக பாத்ரூம்லயே வச்சு இவரை லாக் பண்ணிடுறாங்க. இப்ப பாபி மட்டும் அந்த ஃபேமிலியை ட்ரேஸ் பண்றதுக்காக இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த ரெட்டி இருக்கார்ல, உன்கிட்ட தான் பாடி இருக்குன்னு இப்ப நம்புறேன், எங்க வரணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப இந்த லல்லு ஒரு இடத்த சொல்லிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள பார்த்தா தேவா இந்த இடத்துக்கு வந்து இவங்க 2 பேரையும் லாக் பண்ணிடுறாரு.
ஏமாத்திட்டு போலான்னு பாத்தீங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேரை மிரட்டிட்டு இருக்காரு. நம்ம ஈக்குவலா பிரிச்சுக்கலான்ற மாதிரி லல்லுவும் மோனிகாவும் சொல்றாங்க. மோனிகா லல்லுவை சாவடிச்சிட்டா பாகம் குறையும் இல்லன்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு ஓகே தான், அவன் கதையை முடிங்கன்னு மோனிகா சொல்றாங்க. ஆனா இவர் மோனிகாவோட கதையை முடிச்சிடுறாரு. இப்ப மோனிகா இறந்து போயிட்டாங்கல்ல, நமக்குள்ள பிரிச்சுக்கலான்ற மாதிரிலாம் லல்லு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா தேவா இருக்காரு பாத்தீங்களா, இந்த லல்லுவையும் ஷூட் பண்ணி கதையை முடிச்சிடுறாரு. இவங்க கிட்ட இருக்க அந்த பாடியை எடுத்துக்கிறாரு. வேலை முடிஞ்சிருச்சான்றத கொஞ்சம் கால் பண்ணி கேளுங்கன்ற மாதிரி தேவாவோட ஆளு கிட்ட சொல்றாங்க. இந்த தேவாவோட ஆளும் வேலை முடிஞ்சிருச்சான்னு கேக்குறாரு. வேலை முடிஞ்சிருச்சுடா, ஆனா அவங்க 3 பேரை உயிரோட விட முடியாது. ஏன்னா அந்த 3 பேருமே பாபி கிட்ட மாட்டிக்கிட்டா எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. நான் அவங்க 3 பேரோட கதையை முடிக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப ரெட்டிக்கு கால் பண்றாரு. ரெட்டி திரும்பி பாடி என்கிட்ட வந்துருச்சு, இந்த பகுதிக்கு வா, கண்டிப்பா பாடியை தந்துடுறேன்னு சொல்றாரு. ரெட்டி இதுல டென்ஷன் ஆயிடுறாரு. நம்ம ஆளுங்களையும் அந்த இடத்துக்கு கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவங்க 3 பேருமே இப்பயாவது எங்களை விடுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. உங்களை விட்டா நீங்க பாபி கிட்ட மாட்டிப்பீங்க, பாபி உங்களை வச்சு என்ன கண்டுபிடிச்சிருவான், அதனால நீங்க 3 பேருமே சாவறது தான் நல்லது, ஷூட் பண்றா அப்படின்ற மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அந்த அசிஸ்டன்ட் ஷூட் பண்ணலாம்னு நினைக்கும் போது இந்த அசிஸ்டன்ட்டை இன்னொரு அசிஸ்டன்ட் ஷூட் பண்ணிடுறாரு. இத பாக்குற தேவா ஷாக் ஆயிடுறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. எப்படி இந்த அசிஸ்டன்ட் இப்படி மாறினாரு அப்படின்றது இப்பதான் நமக்கு ரிவீல் ஆகுது. ஆக்சுவலா இவர் இல்லாத சமயம் நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த அசிஸ்டன்ட் கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. நான் உங்களை பயங்கரமா லவ் பண்றேன், உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, இந்த காசை வச்சு நம்ம ஒரு வாழ்க்கையை வாழலாம், அந்த 2 பேரை நீங்க சாவடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி மனசை மாத்தி வச்சிருப்பாங்க. டே இவதான் உன் மனசை மாத்தி வச்சிருக்கான்னு தெரியுதுடா, அவ எவ்வளவு அழகா இருக்கா, உன் மூஞ்ச பாத்திருக்கியா, அவ உன்னை ஏமாத்துறாடா, நம்பாத அப்படின்ற மாதிரிலாம் தேவா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, ஐ லவ் யூன்ற மாதிரிலாம் இவரை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இவர் என்ன பண்றாருன்னா தேவாவை ஷூட் பண்ணி தேவாவோட கதையை இந்த இடத்துல முடிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி அப்படின்ற மாதிரி இந்த ஃபேமிலிக்கு பக்கத்துல பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப இந்த அம்மா இருக்காங்கல்ல, ஒரு ராடை வச்சு இவரோட மண்டிலேயே அடிச்சிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுமே இந்த பிரச்சனையை முழுசா முடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி, சார் இங்க வாங்க சார், நீங்க 50 லட்சம் ரூபாய் கேட்டீங்கல்ல, அதை விட அதிகமாவே உங்களுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப இந்த சீட்டாவை நமக்கு காட்டுறாங்க. இவர் ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணிருப்பாரு. இவர் லாக் ஆயிருக்காருல, அதை ஓபன் பண்றதுக்காக தான் ஒருத்தனை ஆர்டர் பண்ற மாதிரி இந்த இடத்துக்கு வர வச்சு ஓபன் பண்ணி வெளியே வராரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. சார் இவர் பாடி அந்த ரெட்டி கிட்ட தந்தா 5 கோடி ரூபாய் கிடைக்கும் சார், நீங்க 50 லட்சம் ரூபாய் தானே கேட்டீங்க, நீங்க 5 கோடி ரூபாயை முழுசா கூட எடுத்துக்கோங்க சார், எங்களை மட்டும் இதுல இருந்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவரும் 5 கோடி ரூபாய் நம்ம சம்பாதிக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ரெட்டிக்கு கால் பண்ணி இவரு டீல்லாம் பேசிக்கிறாரு. அதே சமயம் ஹீரோயினோட கதையும் ஃபேமிலியோட கதையும் முடிக்கணும்னு நினைக்கிறாரு. ப்ளீஸ் சார் விட்டுருங்கன்ற மாதிரி ஹீரோயின் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பாபியும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பாபி எப்படி இந்த இடத்துக்கு வந்தான்னு இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இப்பதான் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் இருக்காங்கல்ல, தங்கச்சிக்கு கால் பண்ணிருப்பாங்க. நீ போனை ஆன் பண்ணோனே பாபி உன்னை பாக்குறதுக்காக வருவான், பாபி கிட்ட இந்த இடத்துல தான் இருக்காங்கன்னு சொல்லி கூட்டு வா, மீதியை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் தங்கச்சி பாபி கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. பாபியும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இப்ப பாபி கிட்ட இவங்க இருக்காங்கல்ல, இந்த இன்ஸ்பெக்டர் உங்களை ஏமாத்த பாக்குறாரு, எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல, எங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அவதான் போய் சொல்றா, நான் உண்மையை தான் சொல்றேன்னு சொல்றாரு. இவர் கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சுறாருல, என் கண்ணை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லுன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேக்குறாரு. அந்த பாண்டியனை இவங்க தானே சாவடிச்சாங்க, ஆனா இவங்க நல்லா பொய் சொல்றாங்க, இவர் நம்புற மாதிரி பொய் சொல்லிடுறாங்க. சோ இவங்க மேல தப்பு இல்லன்ற மாதிரி அந்த பாபி இருக்காரு பாத்தீங்களா, இன்ஸ்பெக்டர் கதையை இந்த இடத்துல முடிச்சிடுறாரு. இந்த ஃபேமிலி அப்பாவி போல அப்படின்ற மாதிரி இவரும் போலான்னு சொல்றாரு. இவங்க கிளம்பலாம்னு நினைக்கிறதுக்குள்ள சீட்டா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்கள அப்பாவிங்க, இவங்க தான் அப்பாவை ஏதோ பண்ணிருக்காங்க, ஏன்னா இவங்க வீட்டுல தான் அப்பாவோட செயினை ஒளிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அம்மா தான் செயினுக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஒரு டப்பால ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அந்த விஷயத்தை இந்த சீட்டா பார்த்திருப்பாரு. இது மூலியமா அப்பாவை இவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப பாபி இருக்காருல, இவங்களை ஷூட் பண்றதுக்காக வராரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு ரெட்டியோட டீம் வந்துருது. ரெட்டி நிறைய ஆளுங்களோட வந்திருப்பாரு. இதுதான் பாபியை முடிக்கிறதுக்கு சரியான சமயம், அப்பா பையனை ஒன்னா முடிச்சிடலான்ற மாதிரி பாபியை ஷூட் பண்றதுக்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பாபியோட டீமை சேர்ந்தவங்களும் பதிலுக்கு ஃபைட் பண்றாங்க. இங்க பெரிய கன் ஃபைட்டே நடந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல பாபியும் இந்த ரெட்டியும் தனித்தனியா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல ரெட்டி இருக்காருல, இந்த பாபியோட கதையை முடிச்சிடுறாரு. இப்ப இந்த குடும்பத்துக்கு நன்றி சொல்றாரு. உங்களால தான் இப்ப 2 பேருமே செத்து போயிருக்காங்க, என்னோட பழி வாங்குற படலம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா பேசிட்டு கிளம்புறாரு. அப்படி கிளம்பிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இருக்காங்கல்ல, இப்ப நான் பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி இவரை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன எதுக்குமா பாயிண்ட் பண்ற, எனக்கும் உனக்கும் என்னமா பிரச்சனைன்னு கேக்குறாரு. ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிளான்ல ரெட்டியும் இருக்காருன்னு தெரிஞ்சோனே ரெட்டி ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க சில பிளான் போட்டிருப்பாங்க. ஏன்னா சின்ன வயசுல அப்பா இறந்து போனாரு பாத்தீங்களா, அப்படி இறந்து போனதுக்கு காரணமே இந்த ரெட்டி தான். ஏன்னா இந்த ரெட்டி கிட்ட தான் அப்பா ஏமாந்துருப்பாரு, அதை தாங்கிக்க முடியாம தான் இறந்து போயிருப்பாரு.
நீ இதுல சம்பந்தப்பட்டிருக்கன்னு தெரிஞ்சோனே உன்னை வர வைக்கணும், உன் கதையை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். சாவுன்ற மாதிரி இவங்களுமே ஷூட் பண்ணி அவரோட கதையை முடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா இங்க நிறைய காசு இருக்குல்ல, அந்த காசெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கிளம்பிட்டு இருக்கும் போது அந்த சீட்டா கூப்பிடுறாரு, அவரை ஷூட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க கன்னெல்லாம் எடுக்க பாக்குறாங்க. அவசரப்பட்டு என்னெல்லாம் ஷூட் பண்ணாதீங்க, என் அண்ணா அப்பா இறந்து போயிட்டாங்க, இதுக்கப்புறம் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் நான் தான் டானு, இந்த டான் கிட்ட எந்த ஹெல்ப்னாலும் வந்து கேளுங்க, இப்ப கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் விட்டுட்டாருன்னு தெரிஞ்சோன்னே இவங்களும் சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படமும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.